Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கஸ்தூரி பாஜகலேருந்து இணைந்திருக்காங்க. ஒரு ஜனநாயகம் இருக்கு, கருத்துரிமை இருக்கு, அதனால தான் மாறுபட்ட கருத்துக்கள் வருது. முரண்லாம் இல்லை, மாறுபட்ட கருத்துக்கள் வருது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைமையாக தாவேகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல முரணை தான் வெளிப்படுத்துதுங்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? இல்லைங்க, மலைச்சாமி அவர்கள் பழனிசாமி அவர்கள் மலைக்கோட்டை பழனிசாமி, ஆமா பழனிசாமி அவர்கள் எப்பவுமே அருமையான சொற்பிரயோகம் எல்லாம் செய்வார் அவரு. ஆனா அவர் இப்ப நாம பூன்னு சொல்லலாம், புய்போன்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரியே சொல்லலாம். அது போலதான் அவர் பழனிசாமி அவர்கள் சொல்றத ஒரு அரசியல் நாகரீக பேச்சுன்னு சொல்லலாம், இல்ல முட்டு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது தான் ரொம்ப சரியா இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பேசும்போது நான் முழுசா கேட்டேன். என்ன ஸ்கிரீன்ல அப்ப காட்டல, அதனால கேட்கும்படியாச்சு. இப்ப நீங்க நான் பாக்குறீங்க, அதனால நீங்க நடுவுல குறுக்கிடுங்க. அப்படிதானே? இல்ல கேப்பீங்க தானே? போன தடவை முட்டு கொடுக்குறேன், அதுக்குதான் சொன்னேன். முட்டு கொடுக்குற வார்த்தை அடிக்கடி நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு கட்சி சார்பா பேசுறது ஜால்ரா முட்டுன்னா, நம்ம எல்லாருமே இங்க எல்லாரும் ஒவ்வொரு கட்சி சார்பா பேசுறாங்க, எல்லாரும் ஜால்ரா முட்டு. பொதுப்படையா சொல்லுங்க. நேர்மையையும் தாண்டி நேர்மை எது செஞ்சா சரி சரி உங்க உங்க சுட்டு வர நடக்குது அப்படின்னு சொல்றது அடிக்கடி ஜால்ரா முட்டுன்னாங்க. நான் பாயிண்ட்க்கு வர்றேன். இவங்க தாவேகா கூட்டணியில தாவேகா மத்தியில நடந்தா அதுக்கு பேரு கருத்து வேறுபாடு, ஆனா மன வேறுபாடு இல்ல. இப்படி பல பாடா படுத்திட்டாரு பழனிசாமி அவர்கள். ஆனா வெளியே என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க வேறுபாடுன்னு சொல்றீங்க, வெளியே இதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? உட்கட்சி பூசல், கூட்டணி பேரம் அப்படின்லாம் சொல்றாங்க. சாந்தி மேடம் வேற பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுடைய விஷயத்துக்கு தான் நம்ம வருவோம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில வீரபாண்டியனார் சொல்லியிருக்காரு, நாங்க உள்ளாட்சி தேர்தலை தனியா சந்திக்க போறோம். ஒரு புறம் பார்த்தா இது அவங்களுடைய தனி அடையாளத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியா நினைக்க தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் கடந்த கால வரலாறை யோசிச்சு பார்க்கும் பொழுது, சிந்திச்சு பார்க்கும் பொழுது, இது ஒரு பேரம் தான். இது மறைமுக பேரம் கூட இல்ல, வெளிப்படையான பேரம். போன வாட்டி நாங்க திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது எல்லா தேர்தலுக்கும் திமுக எங்களை பாத்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க எங்களை அம்போன்னு விட்டுருவீங்களா, இல்ல எங்களை ஆதரிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியத்தான் இந்த நாங்க தனியா போறோம் போ அப்படின்னு சொல்றது காட்டுது. திருமா அவர்களும் அப்படிதான். திருமா அவர்கள் பேலன்சிங் ஆக்ட். அவர் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஒலிம்பிக்ஸ்ல மெடல் கொடுத்துடலாம் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு காலம் இங்க வச்சிருக்காரு, ஒரு காலம் அறிவாலயத்துல வச்சிருக்காரு, ஒரு காலத்தை பனையூர்ல வச்சிருக்கிறாரு. நாங்க தொலைநோக்கு பார்வையோடு பேசுறோம், அதை யாருக்கும் புரிஞ்சிக்காம எங்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க, விசிகாங்கிறதுனாலயே இழிவுபடுத்தி அவமதித்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. சார் அவங்க பேசுறதே எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா, ஒருவேளை சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படி ஏதாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, வன்னி அரசு விசிகா, திருமா விசிகா அப்படின்னு ஸ்பிளிட் ஆயிருங்க சார். அது தொலைநோக்கு பார்வைங்கிறது எதை சொல்றாருன்னு முதல்ல அவருக்கு உட்கட்சியை உற்று நோக்கணும். இதை நீங்க ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. அங்க அவங்க கட்சியில நம்ம தாவிகா கூட்டணியில் நடப்பது என்னன்னு கேக்குறோம் இல்ல, விசிகாவில் உள்ளார நடப்பது என்ன? எது நடந்தாலும் நாளைக்கு அமைச்சர் இது பாருங்க, கம்யூனிஸ்டாவது இருந்திருக்கிறாங்க ஆட்சியில, அவங்க பங்கு எடுத்திருக்கிறாங்க. அது கேரளால எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்திலேயே இருந்திருக்கிறாங்க மாறி மாறி, இல்லையா? இடது முன்னணி அவங்க கூட்டணியா இருந்து தேர்தல் சந்திச்சாங்க, ஆட்சியில பங்கெடுத்தாங்க. இங்க அப்படி இல்ல. இல்ல விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழக அமைச்சர் பதவியை ருசி கண்டாச்சு. முஸ்லிம் லீக் எல்லாம் முன்னாடி என்ன வேணா முரண்டு பிடிக்கட்டுங்க, இன்னைக்கு அங்க ஒரு மினிஸ்டர் இருக்காருங்க, விட்டுருவாங்களா? நாம போன வாட்டி திமுக காங்கிரஸ் இருக்கும் பொழுது இத பார்த்தோம். பாராளுமன்ற தேர்தல் போதே அங்க நிறைய கருத்து வேறுபாடுகள், பழனிசாமி ஐயாவுடைய வார்த்தையில சொல்றதுன்னா இருந்துச்சு. அப்ப அந்த எம்பியா இருந்தவங்க எல்லாரும் அவங்களுடைய எம்பி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எப்படி எல்லாம் பல்ட்டி அடிச்சாங்க அப்படிங்கறத எல்லாரும் யாரும் மறந்திருக்க முடியாது. சோ அந்த பாராளுமன்ற தேர்தல்ல திமுகவை எப்படியுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஏதோ இந்த வாட்டி தாவேக இப்பவுமே விட்டு கொடுக்கலையே.
அந்த 40 அந்த 10 எம்பியா அந்த 10 எம்பி வந்து இப்பவுமே விட்டு கொடுக்கல. யார் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ஜோதிமணி அவர்களும் மாணிக்கம் தாகூரியும் தவிர மத்த 8 பேரும் அவங்களுடைய அஜெண்டாவை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பழனிசாமி சார்? இதை நீங்க மறுக்க மாட்டீங்கல்ல, உண்மைதானே? இன்னைக்கு ஆட்சியில இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நல்லா சுகமா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க வந்து பத்தியா நாங்க அப்பவே சொன்னோம் பத்தியா அப்படின்னு எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்க வர்றது என்ன பெரிய பிரமாதம்? இன்னைக்கு ஐயா இவங்க பிரதர் சொன்ன குட்கா புகழ் அப்படின்னு சொன்னாரு. யார சொன்னீங்க பிரதர்? யார சொன்னீங்க? ரமணாவை சொன்னேன். திருவள்ளூர் ரமணாவை சொன்னேன். திருவள்ளூர் ரமணா, முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ரமணா. இதனாலதான் முட்டு கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க முட்டு கொடுக்கறது யாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் யாருக்கு முட்டு கொடுக்கலங்க, நான் உங்களை கேள்விதான் கேக்குறேன். குட்கா அமைச்சர்கள் குட்கா ஊழலில் ஈடுபட்டு இருந்த போதே, அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போதே அமைச்சர் பதவி கொடுத்தார்கள். அதை தான் நான் சொன்னேன். களவாணித்தனம்னா எங்க தலைவர் சொன்னது சரிதான். அது யாரு? எந்த அமைச்சரை சொல்றீங்க? எந்த அமைச்சருங்களா? சி விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு குட்கா ஊழல் நடந்துகிட்டு இருந்துச்சு. தாவேக்கால இருந்து கரூர்ல, தாவேக்கால இருந்து இப்ப புதுக்கோட்டையில மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாரு. அவரை சொல்றீங்களா? அவர் பேர் எம்ஆர் விஜயபாஸ்கருங்க. அவர் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இல்லங்க, புதுக்கோட்டையில சி விஜயபாஸ்கர். கொஞ்சம் நீங்க அந்த மாநாட்டை அப்படி சொல்லுங்க. அவர் அமைச்சர் பதவி கொடுத்ததான் சொல்றோம் நாங்க. சரி, அவர் வந்து அந்த விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் மேலுமே வழக்குகள் நிலுவையில் இருந்தாங்க. இல்ல அவர் பாக்கலங்க, அந்த மாநாட்டை பாக்கல. அவர் இந்த மாதிரி ஏதாவது டிபேட்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பொழுதுனைக்கு டிவில தான இருக்கீங்க, அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி, நீங்க 24/7 டிவில தலைப்புக்குள்ள பாயிண்ட்க்குள்ள வந்துருங்க. தனிப்பட்ட முறையில வேண்டாம். நீங்க ஆமா, நீங்க பாக்கெட் டிவியோ தலைப்புக்குள்ள பாயிண்ட்க்குள்ள வந்துருங்க. மொபைல் டிவில இருக்கீங்க போல இருக்கு. என்ன அப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க பேசுங்க. இதுதான் உங்க கட்சியில நடக்குது. உங்க கட்சியிலயும் அதான் நடக்குது. தலை ஒரு பக்கம் ஆடுது, வால் ஒரு பக்கம் ஆடுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆதரவாளர்ங்கிற பேர்ல நீங்க மொத்தமா ஆடுறீங்க. எல்லாமே பேசுறவங்க எல்லாரும் கட்சியை விட்டு கொடுத்து அப்பப்போ உண்மையை உளறிடுறாங்க. நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் கட்சியெல்லாம் உனக்கு சொல்லிட்டாரு. அது போல நீங்க வந்து வாயை விட்டுட்டீங்க, இப்ப கஷ்டப்படுறீங்க. தாவேகா மீது, தாவேகா அரசு மீது ஆதரவு கொடுக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை, சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் எங்க ஏற்படுதுன்னா பாஜகவை நோக்கி விரலை நீட்டுக்கிறாங்க. யாரு என்ன கேக்குறீங்களா? ஆமா, தாவேகா மேல நம்பிக்கை இல்ல, சந்தேகம் தான். அதுக்கு காரணம் பின்னாலே நீங்க இருக்கீங்கங்கறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இத வந்து எல்லாருமே வந்து மாற்று கருத்து இல்லாம எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க போல. இவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்ல. மொத்தத்துல அங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இல்ல. ஆனா எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க யாரையும் வந்து நம்புறது இல்லன்னு சொல்றதுக்கு பதிலா அப்படி கேட்டுறது. இப்போ பழனிசாமி அவர்கள் கூட யார சார் சொல்றீங்கன்னு கேட்டது திருவள்ளூர் ரமணான்னு சம்மந்தமே இல்லாம வாட்டர் கேன் போட வந்தவரை வந்து கை காட்டினாரு பாருங்க. அந்த மாதிரி இவங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? மேடம் சார் சும்மா இருங்க. ஏன் மேடம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம்ல? திருவள்ளூர்ல ரமணா வந்து குட்கா ஊழல் இல்லையா? அவசியம் இல்ல, தெரியணும்னு அவசியம் இல்லையா? அவர் பேசுங்க சார். அவர் இல்ல நீங்க தேவை, நீங்க வாட்டர் கேன் போட வந்தவங்கன்றாங்க. சரி, நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப நான் சொல்லட்டுமா? அப்புறம் நான் பேசலாம். அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க சேர்த்து தானே இருக்கீங்க. குட்கா ஊழல் குற்றச்சாட்டுல சி விஜயபாஸ்கர் இல்லையா? அதை தான் அவங்க சொல்றாங்க. நீங்க ஒருத்தர் சொன்னப்ப அவங்க தெளிவுபடுத்துறாங்க, பேச வேண்டிய இடத்துக்கு வர்றாங்க. அவர் வாட்டர் கேன் போடுறவரான்னு கேக்குறேன். பழனிசாமி சாருக்கு ஒரு பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பணிவான அன்பான வேண்டுகோள். நான் யார வாட்டர் கேன்னு சொன்னேங்கிறத கூட சரியா கேட்காம அப்படியே பதறாதீங்க சார். நான் உங்களை சொல்லல, யார சொன்ன நீ இல்லங்க. நீங்க வேற யாராவது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க நான் என்ன சொன்னேன்னு, யார சொன்னேன்னு. எல்லாத்துக்கும் பதறாதீங்க. நான் திருப்பி நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். சரி சார், கொஞ்சம் விடுங்க. நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப என்னன்னா அங்க வந்து ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மை இருக்குது. கேட்டா வெளியில எங்க அப்பன் குதிர்கள் இல்லங்கிற மாதிரி வேற வழி இல்ல. பாஜக மேலதான் பழிய போட்டாகணும். வர இருக்கும் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தான். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜக மேல பழிய போட்டு அரசியல் பண்றாங்கன்னு சொன்னா நிஜமா நான் சொல்றேன், என் கட்சி சார்பா நான் ரொம்ப பெருமை அடைஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து இதுல எதிலுமே தலையே இடவே இல்லையே.
எங்களுடைய கூட்டணி கட்சியான அதிமுக வந்து இன்னைக்கு வந்து பல பேர் வந்து தாவேக்கால சேர்ந்துகிட்டு இருக்காங்க. பழனிசாமி ஐயா வந்து ரொம்ப அழகா யார் யாரு சேர்ந்தாங்கன்னு அவங்களை எல்லாம் வந்து வர்ணிச்சு சொன்னாரு. அதுக்கெல்லாம் நாங்க எந்த ஒரு கமெண்ட்டும் இல்லாம நாங்க கம்முன்னு எங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதோ இன்னைக்கு கரூர்ல வந்து எடுத்தேன் கவுத்தன்னு நிலத்தை தூக்கி கொடுத்திருக்காங்களா, அதுக்கான கேள்வியை கேட்கிறோம். தமிழக மக்களுடைய உரிமைகளை கேட்கிறோம். மத்தபடிக்கு நாங்க நல்லதுன்னா பாராட்டுறோம். இதோ அமோனியா விஷயத்துல இழப்பீடு அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு நல்லதுக்கு நாங்க பாராட்டதாங்க செய்யறோம். இதோ இன்னைக்கு இப்ப உங்க எதிர நான் பாராட்டுறேன். ஏன் கம்யூனிஸ்டும் செய்வாங்க. ஏன் டாக்டர் நீங்க நல்ல விஷயத்துக்கு நாம நல்லதுன்னு தான் சொல்றோம். ஆனா இந்த மாதிரி சர்க்கஸ் வேலையெல்லாம் நடக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு நேர்மையான மனசாட்சி இருக்கிற யாரால பொறுத்துக்க முடியுங்க? யாரால பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க? நான் உண்மையில கம்யூனிஸ்ட ஒரு வகையில நான் வந்து பாராட்டுறேன். சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே அருள்மொழிவர்மன் சார் சொன்ன மாதிரி அவங்க கூட்டணியில சேரல, நாங்க அமைச்சரவையில எங்களுக்கு பதவி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்றதுக்கே வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி வேணும். அதுக்கு காரணம் அவங்க நான் நினைச்சது அதுக்கு காரணம் அவங்க ஜெயிச்சது திமுகவால தான். திமுக கூட்டணியில இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து துரோகம் செய்ய விரும்பல. மற்ற கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை நான் நினைச்சேன். பட் இப்ப புரியுது அவங்க வந்து இன்னும் பல விஷயங்களை மைண்ட்ல வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப புரியுது. பட் விசிகாவுக்கோ காங்கிரஸுக்கோ அந்த மாதிரி ஒரு பேசுற இடமோ தகுதியோ இல்லையேங்க. இன்னைக்கு என்னமோ சொன்னாரு அருள்மொழிவர்மன் சாரு, பாஜக உள்ள வந்துரும் அதுக்கு எதிராகத்தான் எல்லாரும் கூட்டணியில சேர்வாங்க. சார் என்ன பேசுறீங்க நீங்க? விசிகாவெல்லாம் பாஜக கூட்டணியில இல்லாமையா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு? முதல்ல அங்கீகாரம் அவங்களுக்கு எல்லாம் யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? இந்த கூட்டணியில நீங்க வேணா உங்களுக்கு பேசிக்கோங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் பேசாதீங்க. அங்க இருக்கிற கட்சியில பாதி கட்சி எல்லாம் போன தேர்தல் 2006 தானே 2011 பிஜேபியோட தானே கூட்டணியில இருந்தாங்க. 2004 இந்த வைகோ எங்க இருந்தாரு, இந்த திருமா எங்க இருந்தாரு, எல்லாம் இங்க தானே இருந்தாங்க. இதோ இன்னைக்கு வந்து நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் பேசி இருக்கிற பேச்சு எனக்கெல்லாம் பகீருங்குது. என்ன நடக்கும்னே புரிய மாட்டேங்குது. அதுல பாஜகவுக்கு வைக்கப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்ல. அவரு பழனிசாமி சார் சொன்ன மாதிரிதான் அவங்க எல்லாம் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சு மனசு விரும்பி வர்றாங்க. அவங்கள நாங்க வந்து ஏற்றுக்கிறோம். யார? உங்களுடைய கட்சியில இருக்கிற கேண்டிடேட்ட தோக்கடிச்சு உங்களுடைய கட்சிக்காரர்களால் வேறு விதவிதமாக குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று நேர்மையான சமூக சேவையில் மக்கள் சேவையில் எங்களுடன் இணைந்து செயலாற்றுகிறார்னு அதே வாயால நீங்க சொல்றீங்க. அப்புறம் உங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசங்க? ஒரு மாற்றம் வரணும்னு மக்கள், நான் வந்து பாஜகக்கே சொல்லல, மக்களா சொல்றேன், ஒரு மாற்றம் வரணும். இதெல்லாம் இந்த ஏற்கனவே பார்த்த அந்த புளிச்சு போன அரசியல்ல இருந்து ஒரு விடுதலை வரணும் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. இன்னொன்னு விஜய் அவர்களே சொன்னாரு, ஆதவர்ஜுனா அவர்களே சொன்னாரு, திராவிட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? உண்மையான அதிமுகவே எங்க கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறது இப்போ நிரூபிக்கப்படுது. சொன்னாரா இல்லையா? சரி, அப்ப என்ன எதுக்கு முற்றுப்புள்ளி இவங்க வைக்கிறாங்க? சரி, தொடர்ந்து பேசலாம். கஸ்தூரி, நிறைவு கருத்து சுருக்கமா. அருள்மொழிவர்மன் விட்டு போன 2 பேரை நான் இப்ப சொல்லிடுறேன் பாருங்க. வைகோ அவர்கள் குதிரை பேரம்னு அவர் சொல்லல, ஏன்னா அவர் தான் பெனிஃபிஷியரி. எங்களை இந்த பக்கம் வர சொன்னாங்க, உடனடியா நாங்க வந்து இங்க வந்தா விஜய ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு. இப்படி கூட்டணியில இருக்கிற அத்தனை பேரும் இங்க வர எம்எல்ஏ காமராஜ் அவர் வந்து எத்தனை விதமா பேசினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல என்னன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அவங்க அந்தந்த சந்தர்ப்பத்துல சில இடங்கள்ல அவங்க வந்து வாயை விட்டுடுறாங்க, உண்மை வெளிப்படுத்திடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த விமர்சனமா இருந்தாலும் திமுகவைத்தான் நான் நினைச்சிருந்தேன். விமர்சகர்களை எதிர்கருத்து சொல்பவர்களை குரலை நெளிப்பார்கள் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அதை விட 10 மடங்கு அதிகமாக தாவேகா கட்சி செய்தோ இல்லையோ, அமைச்சர்கள் செய்யறாங்களோ இல்லையோ, அவர்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செய்யறாங்க. நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.